அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட ஃபஸ்ட்டு ஐசிங் கேக்கு விலாகாக எடுத்தேங்க. நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் பேக்கர் கிடையாது. எனக்கு யாரோட கைடன்ஸும் கிடையாது. நான் என்ன யூடியூப்பில் பார்க்குறேன், அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேங்கிறத வச்சு நானே ட்ரை பண்ணது தான் இது. நிறைய சொதப்பல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம சொதப்பல்ஸ்லேருந்து தானே நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஐசிங்லாம் வந்து எனக்கு வந்து பேக்கிங் நாலேஜே கிடையாது. நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிறேனோ அதை வச்சு தான் நான் பண்ணுறேன். எனக்கு ப்ராப்பராக எந்த கைடன்ஸும் கிடையாது. எனக்கு டவுட்டு கேட்க கூட ஒரு ஆள் கிடையாது. ஆனாலும் ஓகே, நம்மளே வந்து கற்றுக்கணும் அப்படின்றத நான் கற்றுட்ருக்கேன். இப்போவும் நான் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். டேஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு லுக்கு கொண்டு வர முடியல. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த பேக்கரி ஸ்டைல் லுக்கு அதை கொண்டு வர முடியல. ஆனால் நிச்சயமாக வந்து நான் கொண்டு வருவேன் இன்ஷா அல்லாஹ். அதையும் நான் வீடியோ எடுத்து போடுவேன். இது வந்து கொஞ்சம் சொதப்பல் தான். என்னென்னா, எனக்கு ஸ்பாஞ்சை வந்து கரெக்டாக கட் பண்ண தெரியல, லேயர்ஸை. செகண்ட் ஒன் வந்து ஐசிங் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் எனக்கு தெரியல. நான் பாட்டு ஐசிங் வந்து சரி ஓகே விப்டு க்ரீம் தான் இருக்கே அப்படின்னு நிறைய கொடுத்துட்டேன். க்ரம் கோட்டே நான் ஃபஸ்ட்டு நிறைய கொடுத்துட்டேன். அப்புறம் செகண்ட் கோட்டுமே நிறைய கொடுத்துட்டேன். கேக்கில் வந்து கேக்கை விட வந்து ஐசிங் தான் நிறைய இருந்துச்சு. நான் ஒரு கேக் தான் பண்ணேன். அதுலேயே நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் உள்ள செகண்ட் கேக்கோட நான் ஃபைனல் அவுட்புட்டையும் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு. இது என்னோடய ஃபஸ்ட்டு கேக்கு. ஆனாலும் ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கேக்கே வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதுலேயே வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் நம்ம அவுட்புட் அப்படி இப்படி இருந்தாலும் சமாளிக்கிற ஒரு கேக்குங்கிறதுனால இதுதான் நான் சூஸ் பண்ணேன். நான் நினச்சா மாதிரியே வந்து டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து லுக் வந்து எனக்கு கரெக்டாக கொண்டு வர தெரியல. நான் கேக்கு ஸ்லைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் சுகர் சிரப் வந்து எந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்கேங்கிறது. என்ன என்கிட்ட வந்து ஸ்பின்னிங் டேபிள்லாம் இல்லை. இந்த சுற்றி நம்ம ஐசிங் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கணும். ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் இன்னுமே ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பெட்டராக வரும். ஐசிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இந்த செகண்ட் கேக்கு பாருங்கள், இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. அதை விட இது 2வது கேக் வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு.